ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்ன, மேக்கப் போட்டு கேரவனில் உட்காந்து ஏசியை போட்டுட்டு உட்காந்து ஓய்வெடுப்பதால அரசியல். அரசியல் என்பது நெருப்பாற்றில் நீந்தி எங்கே வரணும், முள் கிரீடத்தை வச்சுக்கணும். ஜெயலலிதா எத்தனை அடி மிதியை குத்து வெட்டு பார்த்தீங்களா? சட்டசபையில் ஜாக்கெட்டை கிழிச்சு கத்தி முடிய பிச்சை கொத்தி அந்த அம்மாவை கீழே போட்டு மிதிச்சு. துரைமுருகன் எவ்வளோ குண்டா இருப்பாரு, உதச்சி கிதச்சு. எத்தனை ஆண்கள் சட்டசபையில். இதுமாதிரி சட்டசபைக்கு வல்லடா. படம் 500 கோடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சு வரணும்னா இதுக்கு பேர் அரசியல். சினிமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் தான் இவருக்கு தலைவர். லலித் ப்ரொடியூசர் அவர் தான் ஒரு தலைவர். இதான் அரசியல். ஜோசப் விஜய் பொட்டு வச்சுக்கிறாரு, ரெண்டும் முரண்பாடாக. ஜோசப் அதாவது விஜய் நான் வந்து கிறிஸ்துவன் அல்ல, நான் ஒரு இந்துத்துவா, இதுதான் பொட்டு வச்சு காமிக்கிறார். ஓகே சார். சார் இப்போ சீமான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தலைவர், இவர் வந்துட்டு தொடங்குறது எளிது, ஆனா தொடர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் உண்மை. நீங்க அதிகாரத்துக்கு திராவிட இயக்க காங்கிரஸ ஒரு முடிவுரை எழுதிட்டு திமுக தான் அதிகாரத்துக்கு வந்தது. அதிகாரத்துக்கு வருவதற்கு திமுகவுக்கு 1949 கட்சி ஆரம்பிச்சாங்க, 67 அதிகாரத்துக்கு வந்தாங்க, 49, 50, 17, 18 வருஷ காலம். நீங்க திமுக எல்லாருமே அண்ணாதுரை, திமுக எல்லாமே கருணாநிதி, திமுக எல்லாமே எம்ஜிஆர், எல்லாம் நெடுஞ்செழிய. இந்த கூட்டம் பெரியார்ட்டு வந்தது. பெரியார் 1935 தான் திராவிடர் கழகம் ஆரம்பிச்சார். நீதி கட்சியா இருந்து திராவிடர் கழகம். அப்போ 1935 to 67 எத்தனை வருஷம்? ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலம் உழைப்பினுடைய வியர்வை தான் திமுக ஆட்சி. திமுக நீங்க எடுத்தோடனே அண்ணாலாம் முதலமைச்சர் ஆகல. அண்ணா தான் சொல்லுவார், நாங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி எங்களை நறுமணம் வீசி எங்களை வரவேற்று விடவில்லை. நாங்கள் வருகிற பாதை கல்லுகளும் முட்களும் காராஞ்செடிகளும் கண்ணாடிய சில்லுகளும் ரத்தம் வழிய வழிய வந்து சேர்ந்தோம் அந்த நாற்காலி. எத்தனை ஜெயிலு, எத்தனை அடி உத மிதி, எத்தனை தட்டா பொட்டா. இன்னைக்கு இருக்க தலைவனா ஜெயிலுக்கு போக தலைவனை சொல்லுங்க. சீமா பாண்டிச்சேரி ஜெயில பொட்டாவில் கிடந்தார், நான் போய் பாட்டு வந்தேன். ராமதாஸ் எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்காரு, வைகோ எத்தனை ஜெயில கிடந்திருக்காரு. அன்புமணி எல்லாம் போல. ஆனா அன்புமணி அப்பா ராமதாஸ் எத்தனை ஜெயில பார்த்திருப்பாரு, திருமாவளவன் எத்தனை ஜெயில பார்த்திருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலினை மிசால் கூட்டி மிதி மிதின்னு மிதிச்சான். மேல விழுந்தே தலைமை பாரு அடிக்காதரானாரு. சிட்டி பாபு அங்கேயே செத்து போயிட்டான். மிஸ்ஸாவோட எத்தனை பேர் துயரம். அப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்ன, மேக்கப் போட்டு கேரவனில் உட்காந்து ஏசியை போட்டுட்டு உட்காந்து ஓய்வெடுப்பதால அரசியல். அரசியல் என்பது நெருப்பாற்றில் நீந்தி எங்க வரணும், முள் கிரீடத்தை வச்சுக்கணும். ஜெயலலிதா எத்தனை அடி மிதியை குத்து வெட்டு பார்த்தீங்களா? சட்டசபையில ஜாக்கெட்டை கிழிச்சு கத்தி முடிய பிச்சை கொத்தி அந்த அம்மாவை கீழே போட்டு மிதிச்சு. துரைமுருகன் எவ்வளவு குண்டா இருப்பாரு, போட்டு உதச்சி கிதச்சு. எத்தனை ஆண்கள் சட்டசபையில. இதுமாதிரி சட்டசபைக்கு வல்லடா. இந்த சட்டசபை ஜனநாயகம் செத்து போச்சு. ஒரு பெண்ணு கூட பார்க்காம எனக்கு இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சு உதச்சு என் முடியெல்லாம் பிச்சு என் துணியெல்லாம் கிழிச்சு. நான் வரவே மாட்டேன், வந்தா முதலமைச்சர் தான் வரவே, இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். மக்கள் தலைவட்டே படுக்க மாட்டேன்னு போயிடுச்சு. மக்கள் முதலமைச்சர் ஆக்கணும். அப்போ முதலமைச்சர் நாற்காலிக்கு வருகிறவன் அத்தனை பேரும் உடம்புல இருக்கிற செந்நீரையும் வெந்நீரையும் வியர்வையும் சிந்தித்தான் இடத்துக்கு வந்திருக்கான். யாரும் சாதாரணமா வரல. இவரு 2 வருஷம் கழிச்சு வர்றேன் அப்புறம் பார்த்துக்குவோம். 2 வருஷம் வரைக்கும் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. மக்கள் பூரா தேனாரும் பாலாரும் கூவத்துல ஓடுது. பக்கெட்ல மோந்து மோந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் தேனாறு, இந்த பக்கம் பாலாறு ஓடுதா. எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம். வெள்ளம் வந்துருச்சு, பாதி பேர் ஆளையே காணும். வீடெல்லாம் முதக்குது, குழந்தை குட்டியெல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. நீ எத்தனை பேருக்கு உதவுன? நோட்டு புத்தகம், ரப்பரு, பேனா, பென்சில் கொடுத்தா போதுமா?
நெல்லை பக்கம் எல்லாம் போயிட்டு அதான் போயிட்டு அரசியலுக்கு வரணும், ஏமாத்தணும், அடுத்த படம் 500 கோடிக்கு விற்கணும். வேற என்ன இதுல புறமோ? வேற என்ன? படத்தை ஸ்டாப் பண்ணிடுறாங்களே சார். நான் வந்து அரசியலுக்கு வந்து 2 படம் கமிட் ஆயிருக்கேன், அது முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து படத்துக்கு முழுக்கு போட்டுருவேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்களே. அவர் முழுக்கு போட்டான்னு போடல, ஏன் 2 படம் முந்தைய முழுக்கு போடக்கூடாதா? இன்னைக்கே முழுக்கு போடக்கூடாதா? அவங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுத்ததுனால நான் அதை பண்றேன். அதான் கமிட்மெண்ட் என்ன? சும்மா கமிட்மெண்ட்டா? 150 300 கோடி, பினாமியில் 500 கோடி, இதுதான் உங்க கமிட்மெண்ட். தெருக்கூடியில் படுத்து கிடக்குற மக்கள். ஆட்சி மாட்ட உடனே நான் பண்ணிடுவையா, இறங்கு தெருவில் இறங்கு, எல்லாரும் வருவான். படம் 500 கோடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், அதை முடிச்சுட்டு வரணும்னா இதுக்கு பேர அரசியல். நல்ல கண்ணை போய் இப்போ கூப்பிடுங்க, பின்னாடியே வந்துடுவார். நடந்து வந்துடுவார், ஆட்டோவில் வந்துடுவார், சைக்கிள் வந்துடுவார். இப்போ கூப்பிடுங்கம்மா, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை ஐயா அப்படின்னா, நீங்க வெள்ளம் வந்துருச்சு 2015 போய் தட்டி எழுப்புறாங்க, என்ன ஐயா தப்பிச்சிருக்க, முதல்ல மக்களை போய் காப்பாத்துங்கடா, போ என்னக்கா போ, மக்கள் முதக்கிறான், அவன் தான் தலைவன். முதல்ல என்ன காப்பாத்திருக்கடா, அவன் தலைவன் அல்ல. அப்போ படத்தை முடிச்சு கொடுத்து கமிட் முடிச்சுட்டு, அப்போ அரசியலே தெரியல, தெரியலை. அரசியல் என்பது மாலை நேர விருந்தல்ல. நீங்க ரஷ்ய ஸ்டாலின் சொல்லுவார், அரசியலும் புரட்சியும் இருபுறமும் கூறாக தீட்டப்பட்ட கத்தி. நீங்க ஏமாத்தினா எதிரியை குத்தம், இல்லைன்னா அது உன்னையே குத்திரும். அப்போ அவ்வளவு பாதுகாப்பற்றது அரசியல். பல அரசியல பாதி போய் செத்து போயிட்டான். நக்சல் பாரி போராடுறோம், சுட்டு கொல்லப்பட்டான். மக்களுக்காக போராடுறோம். நக்சல் பாரி ஈழத்தில் நடந்தது பிரபாகரன், மக்களுக்கான போராட்டம் அது. 24 மணி நேரம் எப்போ குண்டு உடுக்குன்னு தெரியாம வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? மரணம் அடைகிற வரை அவன் தான் தலைவன். அப்போ மக்களுக்காக போராடுகிற, இங்கே சுதந்திர போராட்டம் வெள்ளைக்காரன் வச்சு சண்டை பிடிச்சான் நம்ம ஆட்கள் பூரா. வெள்ளைக்காரன் எப்போ கூட்டிட்டு போய் அடிப்பான், முட்டி அடிப்பான்னு தெரியாது, சுட்டு கொள்வான்னு தெரியாது. கரெக்டானாலே வெள்ளைக்காரனை. நேதாஜி பெரிய படை கட்டினார், தப்பிச்சு போனார். ஹிட்லரை பார்த்துட்டு நீங்க சவுத் ஆப்பிரிக்கா டர்பன்ல இருந்து பிலிப்பைன்ஸ் மணிலா வரைக்கும் 15,000 கடல் மைல்ல நீர்மூழ்கி கப்பல்ல, ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்ல போனார். இதுதான் வரலாறு. எப்போ பிரிட்டிஷ் குண்டு விழுகும் சாவுன்னு தெரியாது. பிரிட்டிஷ் கப்பல் மோதுது, எல்லாம் தடுமாறி நிற்கிறான். அருமையான புத்தகம் படிச்சுட்டு அழட்டிக்காம உட்கார்ந்தாரான். கப்பல் கேப்டன் ஓடி போய் இவர் பத்திரமா பாதுகாக்கிற இந்தியாவுடைய எதிர்கால பிரதமர், இது எதிர்கால அதிபர், அவரு காப்பாற்ற போய் பார்த்தா எந்த சடமெல்லாம் புத்தகம் படிச்சுட்டு இருந்தான் நேதாஜி. அவன் தலைவன். இந்த தலைவன்லாம் இவர் படிக்கணும்னா வரலாறு படிக்கணுமா இல்லையா? சினிமாவில் அந்த சினிமா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், அவர் தான் இவருக்கு தலைவர். லலித் ப்ரொடியூசர், அவரு தான் ஒரு தலைவர். இதான் அரசியல். அவங்க அப்பா அவர் அரசியல் கொண்டு வரலான்னு ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணி 20 வருஷத்துக்கு முந்தைய அரசியல் கொண்டு வர்றாரு. சங்கீதா குடும்பம் சொல்லுது, காசெல்லாம் அரசியலில் போயிடும், தெருவுக்கு வந்துடுவான் புருஷன், அரசியலுக்கு வேண்டாம்னு சொல்லி அப்பனை அடிச்சு விரட்டி விடுறாரு. சந்திரசேகருக்கும் விஜய்க்கு என்ன பிரச்சனை? அப்ப அரசியல் தலைவனாக்கலான்னு பாக்குறாரு, நடிகன் ஆக்கியாச்சு, தலைவனாக்கலான்னு பாக்குறாரு. வேண்டாம், சொத்தெல்லாம் போயிடும். சொத்தை பாதுகாப்பதுதான் விஜயும் விஜய் குடும்பத்துக்கும் வேலை. இப்ப என்ன வேலை? சொத்து, அரசியல சம்பாதிக்கலாம். படம் எடுக்கிறத விட கோடியில லஞ்சம் வரும், பல கோடிகளை சம்பாதிக்கலாம். அப்ப இப்ப இருக்க அரசியல் வந்து லஞ்சத்துலதான் போயிட்டு இருக்கு, லஞ்சம் வாங்கிதான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? அரசியல்வாதிகள் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க இந்திய தமிழ்நாட்டுல இருக்கீங்க. தேர்தல் வருகிற பொழுது என்ன நடக்குது? ஓட்டுக்கு 2000 கொடுக்குறாங்களா? இந்த பணம்லாம் ஏது? இந்த இவருக்கு சொத்தை வித்தா கொடுத்தாராம். கவுன்சிலர் கொடுக்குற 2000 1000. யாரு? எம்எல்ஏ எம்பி விட்டுருங்க, கவுன்சிலர் ஓட்டுக்கு 1000 2000 கொடுக்குறானா? நடக்குது. அவன் இந்த 2000 ஏது? கொள்ளையடிக்கிற காசு. யார்கிட்ட கொள்ளையடிக்கிறான்? மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சு 2000 கொடுக்குறான். 2 கோடி கொள்ளையடிக்கிறான். எவ்வளவு கொடுக்குறான்? 2000 கொடுக்குறான். 5 வருஷம் தலைவிதிய 5 வருஷம் தலைவிதிய எவ்வளவுக்கு விற்கிறான்? 2000 ரூபாய்க்கு கோழி பிரியாணி இல்லாது காக்கா பிரியாணிக்கும் குவார்டர் பாட்டிலுக்கும் எதை விற்கிறான்? இவனுடைய உரிமையை விற்கிறான். சார், நம்ம ஆளுங்களும் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் கொடுத்தா தானே ஓட்டு போடுறாங்க. ஓசியில வந்துட்டு நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற ஒரு நல்லவர் வந்து கேட்கிறாரு காசு கொடுக்காம, அவருக்கு நம்ம ஓட்டு போடுறது இல்லையே. 2000 காசு கொடுத்தா தானே ஓட்டு போடுறோம். அப்ப நம்ம மேல தானே தப்பு. அதாம்மா, இந்த மக்களுக்கு அரசியலே போய் சேரல, அறியாமையில் கிடக்கான். கம்யூனிசம் போய் சேரல, தத்துவங்கள் போய் சேரல,
தமிழ் தேசியம் போய் சேரல, பெரியாரையும் போய் சேரல. அவர் இதெல்லாம் போய் சேர்ந்த ஊர் பக்கத்திலேயே இருக்கு. கோயம்புத்தூருக்கும் பாலக்காட்டுக்கும் 20 கிலோமீட்டர், வேளந்தாவளம் செக் போஸ்ட்டுக்கும் பாலக்காட்டுக்கும் 30 கிலோமீட்டர் தான். 30 கிலோமீட்டர்ல போய் காசு கொடுக்க போங்க கேரளாவில், வாங்குவானா? துரத்தி பார்டர் வரைக்கும் விட்டுருவான். அங்க எங்க கேரளாவில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவனா சினிமாக்காரங்க முதலமைச்சராக இருக்கானா, சினிமாக்காரங்க அமைச்சராக இருக்கானா? இங்க 20 பேர் அரசியல். எப்போ எம்ஜிஆர் விட்டு சிவாஜியிலிருந்து கமலஹாசன், சரத்குமார், விஜயகாந்த், இப்படி விஜய், கருணாஸ், யாரு ஆளுக்கு பாருங்க. கருணாஸ் முதலமைச்சர் ஆகணுமா, ராமராஜன் முதலமைச்சர் ஆகணும், அப்புறம் கார்த்தி, இவ்வளவு விட்டாச்சு. அப்போ இத்தனை பேரும் நேர முதலமைச்சர் நாற்காலி தான், நடுவுல எங்கேயும் கிடையாது. எம்எல்ஏ ஆகிறதெல்லாம் கிடையாது, நேர ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் நாற்காலி தான். கேரளாவில் போய் இந்த அரசியலாம் பண்ண முடியுமா? அடுத்து சரத் ரெட்டி, ஆர்கே நகரில் போய் அவரும் எம்எல்ஏ ஆசையாகி போச்சு. எம்எல்ஏ ஆகி நேராக கோட்டைக்கு போயிடுறது. ஏன்னா வேற எங்கேயும் போக மாட்டீங்களா? அப்போ கோட்டை நாற்காலி தமிழனுக்கு தலைமை தாங்கிற காத்து கிடக்கு இந்த சினிமா கலிச்சடைகளுக்கு. நல்ல கண்ணு ஐயா கேட்டா நியாயம், கக்கம் பேச்சு கேட்டா நியாயம், காமராஜ் பேரம் கேட்டா நியாயம், ராமசாமி படையாச்சி கேட்டா நியாயம், பசும்பொன் முத்துராமலிங்க பேரம் கேட்டா நியாயம், இமானுவல் சேகர பேரம் பேச்சில இருக்கு ஐயா எங்களுக்கு நாற்காலி கேட்டா நியாயம். உயிர் தியாகம் பண்ணியிருக்கான், அத்தனை தியாகம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் இல்லாம ஒரு படத்தை தலையை காமிக்கிறது, அடுத்த நேரம் முதலமைச்சர். அப்போ மக்களுக்கு அரசியல் தெரியல, மக்களுக்கு கம்யூனிசம் தெரியல, மக்களுக்கு என்ன தெரியல, பெரியாரியம் தெரியல. இவனுக்கு தெரிஞ்சது பூரா சினிமா இசம். கீர்த்தி சுரேஷும் திரிஷாவும் தான் தெரியுது. யாரா ரெண்டு பேரும்? விஜயுடைய தளபதியுடைய கதாநாயகிகள். இவர் முதலமைச்சர், அவங்க துணை முதலமைச்சர், எப்படியா? அப்போ தமிழ்நாட்டு அரசியல் என்பது நீங்க தமிழர்களுக்கு முழுமையாக போய் சேராதனுடைய விளைவு விஜய் அரசியலை பேசுபொருளா 2 நாளா மாத்திருக்கு. 2 வருஷமா, அது 2 நாள் இல்லை, 2 வருஷம் பேசுபொருளாவே இருக்கு. தமிழுடைய தலைவிதியை நினைச்சு வருத்தப்படுவதை தவிர வேற வழி இல்லை. சார், இப்ப தமிழக வெற்றி கழகம் அறிவிச்ச அதுல அடுத்த செகண்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் வந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சில பேர் வந்துட்டு இது வந்து பெரும் கடல், இதுல வந்து நீந்தி வெளில வரவங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இப்போ டிவிகே கட்சியை பார்த்துட்டு பயந்துட்டாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையா அவங்க பயந்துட்டாங்களா? பயம் காட்டிட்டாரா விஜய், இல்ல பயம் காட்டுவாரா? இல்ல, அவரு 2 வருஷம் கழிச்சு அரசியலுக்கு வரும்போது அவரை ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னே தெரியல. தமிழக மக்கள் நீங்க தினம் தலைவன் வர்றான், தினம் மாற்றம் நடக்குது. அண்ணாமலை எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. இப்ப அண்ணாமலை தான் ஹார்ட் ஆஃப் தி டாபிக். நடந்துட்டே இருக்கார். 234 தொகுதி நடக்கிறார். போன வருஷம் அண்ணாமலை யாராவது நடப்பான்னு தெரியுமா? அதுக்கு முந்தின வருஷம் இப்படி தலைவன் வருவான்னு தெரியுமா? திமுக சிம்ம சொப்பனமா இருக்கார். திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3, ஃபைல்ஸ் 4, 5, 6, 7 போயிட்டே இருக்கு. திமுக கதி கலந்து கிடக்கு. பிஜேபியோட கூட்டு இருந்த எடப்பாடி வெளியே வந்துட்டார். முஸ்லீம் கிறிஸ்தவர்களே நம்புங்க, நான் உண்மையை பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டேன். முஸ்லீம் மக்களே என்ன நம்புங்க, இயேசுவே பிதாவே கருணை காட்டுங்கிறார். என்ன? முஸ்லீம் கிறிஸ்தவர் ஓட்டு எடப்பாடி கிடையாது. திமுக போய் திமுக ஜெயிக்குது. தலித் மக்கள் ஓட்டு இல்லை. ஏன்? எடப்பாடி பிஜேபியோட சேர்ந்துட்டார். பிஜேபி மேல் ஜாதி கட்சி, கீழ் ஜாதி கட்சி இல்லை. பிஜேபினால அது பார்ப்பனர் கட்சி, இந்துத்துவா கட்சி. முஸ்லீம் பூரா பயப்படுறாங்க, கிறிஸ்துவம் பூரா பயப்படுறாங்க. ஏண்டா எங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு போக சொல்றியா? பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் போக சொல்ற? எங்களுக்கு குடியுரிமை சிஏ என்ஆர்சி எப்போ பிறந்தேன்னு கொண்டா, சர்டிஃபிகேட் கொண்டா. நான் பறக்கும்போது அந்த ஊரில் விஓவும் இல்லை, ஆஸ்பத்திரியும் இல்லை. நான் எங்கேயா போய் விஓ சர்டிஃபிகேட் வாங்குவேன்? எங்கே போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவேன்? 75 வயசு பெரியவர் சொல்கிறாரு, 65 வயசு முஸ்லீம் பெரியம்மா சொல்லுது, நான் எங்கே போய் விஓ பிச்சடி பிடிச்சி பர்த் சர்டிஃபிகேட் வாங்குவேன்? நான் இங்கே தாயா பிறந்தேன், ஆதாரத்தை கொடு. பிஜேபி கேட்குறான்.
இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை. இதுதான் தமிழக அரசியல், இந்திய அரசியல். இதுதான் அனைத்து கட்சி அரசியல். இவர்களெல்லாம் விஜய இந்த கும்பலை எப்போ வருவார், என்ன சொல்லுவார், எதை பேசுவார், பிஜேபி எதிர்ப்பாரா, இல்லை மோடி சேர்ந்துக்குவாரா, பிஜேபியோட சப்போர்ட்டா, திமுக எதிர்ப்பாரா, தேசியத்தை எதிர்ப்பாரா, திராவிட எதிர்ப்பா, இந்துத்துவா எதிர்ப்பா, குழம்பி போய் கிடக்கிறான். விஜயும் குழம்பி போய் கிடக்கிறார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான். அதனால அனைத்து கட்சியும் நீங்க விஜய் ஒரு பொருட்டாவே எடுக்கணும், ஒரு காமெடியை எடுத்துக்குது. திருமாவளவனுக்கு ஒரு கொள்கை இருக்கு, ராமதாஸுக்கு ஒரு கொள்கை இருக்கு, வைகோக்கு ஒரு கொள்கை இருக்கு, சீமானுக்கு ஒரு கொள்கை இருக்கு, திமுக ஒரு கொள்கை இருக்கு, அதிமுக ஒரு கொள்கை இருக்கு. ஏன் கடைசியா கமலஹாசனுக்கு கூட ஒரு கொள்கை இருக்கு. விஜய்க்கு என்னையா கொள்கை? நீ யாரை எதுக்க போற? திராவிடமா, தேசியமா, இல்ல என்ன கொள்கை? தமிழ் தேசியமா, இல்ல கம்யூனிசமா? எதுவுமே இல்லை. அப்போ எதுன்னு யாருக்கும் தெரியல, யாரும் தெரிஞ்சுக்கூடாது. அதான் என் கொள்கை, அதான் கொள்கை. தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து கட்சிகளும் விஜயை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. அதனால அவர்கள் இதை ஒரு பேசு பொருளாகவே மாற்றவில்லை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி தான் சைன் பண்ணுவாங்க. இப்ப சி விஜய் அப்படின்னு சைன் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு ஜாதி மதம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்டில்ஸ் பாத்தீங்கன்னா பொட்டு வச்சுட்டு ஸ்டில்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதனால எந்த விதமான ஜாதியும் இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இல்ல, அவரு ஜோசப் விஜய் பொட்டு வச்சுக்கிறாரு, ரெண்டும் முரண்பாடா இருக்கு. ஜோசப், அதாவது சி விஜய், நான் வந்து கிறிஸ்துவன் அல்ல, நான் ஒரு இந்துத்துவா, இதுதான் பொட்டு வச்சு காமிக்கிறார். நல்ல விஷயம் தானே சார்? நல்ல விஷயம் தானே? தப்பான விஷயம். நீ ஏன் உன்னை செயற்கையாக்குற? நீ எந்த மதத்தில் பிறக்கணும், எந்த ஜாதியில் பிறக்கணும் நீ முடிவு பண்ணுவதில்லை, இயற்கை முடிவு பண்ணு. நான் என் பேர் இதுதான்டா. நீங்க சீமான் பேர் என்ன? சைமன். அவர் சீமான் வச்சுக்கிட்டாரு. அவரு சைமன் கேட்டால் இல்லைன்னு சொல்றது இல்லையே. ஆமா, நான் சைமன் தான். எங்க அப்பா பேரு செபஸ்தியான் தான், செபஸ்டியான். என் தம்பி பேரு பீட்டர். அது பீட்டர்லாம் மாற்றி எல்லாம் வேற பேர் வைக்கலையே. ஆமா, எல்லாம் பிறக்கும் போது என்ன பேர் வைக்கிறோமோ அதுதான் சாக வரைக்கும். செயற்கையை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இவர் ஏன் பேரை மாத்துறாரு? இது தன்னை செயற்கையாக மாற்ற ஆரம்பித்து விட்டார். இவனால் பொட்டு வைக்கல. பொட்டு வச்சாலே இந்துத்துவா, பொட்டு இல்லைன்னா அவன் கம்யூனிஸ்ட். நானெல்லாம் பொட்டு வைக்கிறதுல கோயிலுக்கும் போறதில்லை. விவரம் தெரிஞ்ச கால சின்ன பிள்ளையில அம்மா பொட்டு வச்சு விட்டுருக்கோம் பள்ளிக்கூடம் போகும்போது. அரசியல் ரீதியாக எனக்கு பெரியாரை பார்க்க படிக்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து கோயில் கூடாது என்பதல்ல, கோயில் கொடியவனின் கூடாரமாக கூடாது. இதுதான் பெரியார் சொல்றார். பெரியார போய் கேட்கிறான், யோ என்னையா சாமியில சாமி இருக்கிற, சாமி வந்தா என்ன பண்ணுவேன்? ஏத்துக்குவேன். வர சொல்லியா சாமிய? அது வரமாட்டார். இதுதான் அரசியல். அப்போ இந்த அரசியலை விஜய் என்ன பண்றாரு? ஜோசப் விஜய் இந்து விஜயா மாறிட்டார். மாற வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. உன்னையாகவே பார்த்துக்கொள். அதுதான் அரசியல், உனக்கான அரசியல். மார்க்ஸ், ஏங்கல்ஸ் ரெண்டு பேர் என்ன தமிழனா? இல்லை ரெண்டு பேர் இந்தியனா? இல்லை ரெண்டு பேர் பிரெஞ்சுக்காரனா, பிரிட்டிஷ்காரனா? உலகத்தை எல்லாரும் ஏற்றுக்கிட்டான். யார் ரெண்டு பேரும்? யூதர்கள். ஒரு ஜெர்மனியர், ஒருவர் யூதன். காரல் மார்க்ஸ் ஏற்றுக்கலையா? உலகத்தில் எவன் கம்யூனிசம் பேசினாலும் மார்க்ஸை படிக்காமல் இருக்க முடியாது. அவன் உலக பொதுமறையானவன். திருவள்ளுவர் தமிழ்ல தான் எழுதுனான். ஆனா உலகத்தில் கூட எல்லா மொழிகளிலும் திருவள்ளுவனை ஏற்றுக்கிட்டான். அதனால உயர்ந்த குணமும் உயர்ந்த கொள்கையும் உடையவன் உலக மக்களால் போற்றப்படுவான். அம்பேத்கர் மகாராஷ்டிரா மகார் இனத்தை சேர்ந்தவர். உலகம் பூரா எங்க போனாலும் சிலை இருக்கு அம்பேத்கர் சிலை. மம்தா பானர்ஜி கல்கட்டாவில் எங்க உட்கார்ந்து இருக்கு? அம்பேத்கர் சிலைக்கு உட்காந்து உண்ணாவிரதம் இருக்குது. ஏன்? நல்ல ஆளு தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்கல.
நேர்மையானவன், மக்களுக்காக போராடினவன், சட்டத்தை எழுதுறான். யாரா தேடி பாச்சு அந்த அம்மா கல்கத்தாவில், எங்கேயும் கிடைக்கல. நேரா மோடி எதுக்கணும்னு எங்க வந்து உட்காந்துருச்சு, அம்பேத்கர் சிலைக்கு ஐயா என்னை காப்பாத்து உட்காந்துருச்சு. அப்போ உயர்ந்த மனிதனுடைய கொள்கை அங்கங்க சிலையா நிக்குது, உண்மையா நிக்குது. விஜயை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பொட்டு வச்சு நான் இந்து பார்த்துக்க, 400 கோடி வடிவேல் சொல்ற மாதிரி நான் ஒரு இந்து அல்ல, இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் யாரா விட இருந்துட்டு போட்டு, மனிதனாக இருந்தா சரி. ஆனா விஜய் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறான். புஷி ஆனந்தை போன ஆட்கள் தப்பு தப்பா நடக்கிறாரு. 2 வருஷம் கழிச்சு வர்றங்கிறாரு. 2 வருஷம் கழிச்சு அவர் இருப்பாரா, நீங்க அரசியல் விட்டு போயிடுவாரா, இல்லை லண்டன்ல இருப்பாரா? மனைவி சங்கீதா ஊர் லண்டன், இலங்கை தமிழச்சி, நம்ம சகோதரி தான். அப்போ அரசியலில் காலந்தாழ்த்துவது என்பது நீங்க இயலாதவனுடைய மொழி. அது அரசியல் என்பது 24 மணி நேரம் இயங்கக்கூடியது அரசியல். கருணாநிதி சாக வரைக்கும் நீங்க 95 வயசு வரைக்கும் நீங்க தள்ளுவண்டியில போய் இருப்பார். பெரியார் 95 வயசு வரைக்கும் ஓய்வெடுத்ததே இல்லை, போகாத ஊரே இல்லை, சுத்தாத இடமே இல்லை. உலகத்தை பலமுறை சுற்றிய ஒரே ஆளு தந்தை பெரியாரும் கர்மவீரர் காமராஜன் தான். ஓய்வெடுத்ததே இல்லை. ஓய்வு யாரு? இயற்கை தான் ஓய்வு கொடுத்தது. அதனால 2 வருஷம் ஓய்வு படத்தை முடிச்சிருவாரு. எல்லாம் தூக்கி போட்டு அரசியலுக்கு வந்திருந்தா அவன் தலைவன். நீ தலைவனுக்கான தகுதியோ அறிகுறியோ உன்னிடம் இருப்பதாக மக்கள் பார்க்கவே இல்லை. இப்ப பசிக்குதியா, 2 நாள் கழிச்சு சாப்பாடு தரேன்னா அவன் என்ன உதவி செய்யறவனா? ஒரு வாய் தண்ணி, இப்ப எனக்கு தொண்டை வறண்டு போச்சு, தண்ணி இங்கே படுத்துரு, 2 நாள் கழிச்சு வர்றேன், அவனா காப்பாத்துறவன். விஜயை பொறுத்தவரை ஒரு சினிமாக்காரனாக இருக்கிறாரு. சினிமாக்காரனாகவே மக்களால் அடையாளம் காணப்படுகிறார். அவர் அரசியல்வாதியாக இன்னும் மாறலை. மாறுகிற காலம் வரும்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளும். ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு விஜய் சார் வந்துட்டு 2 வருஷம் கேப் விட்டது பிரச்சனையா, இல்ல ஒரு சிஎம் இதுக்கு வந்ததே பிரச்சனையா, கட்சிக்குள்ள வந்ததே பிரச்சனையா? கட்சிக்குள்ள வந்தது யாருக்கும் பிரச்சனை இல்லை, 2 வருஷம் விட்டதான் பிரச்சனை. ஏன் இந்த 2 வருஷ கேப்ல அவர் எதையாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்காக கூட அவர் டைம் எடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் நம்ம அந்த குணத்துல அவரை பார்க்க மாட்டோம்? இல்ல இவரோட மாசே துங்கா, இவரோட ரஷ்ய ஸ்டாலினா, இல்ல பிடல் கேஸ்ட்ரோவான்னு கேட்கிறேன். நாளாந்தர ஜனநாயக அரசியல்வாதி பிரபாகரனுக்கு 30 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. 30 ஆண்டு காலம் இயங்கிக் கொண்டே இருந்தார். அவரை நம்பி 50,000 பேர் ஆயுத போட நடத்திட்டே இருந்தான். ஓய்வெடுத்ததே இல்லையே. இவர் அது போன்ற ஏதாவது பெரிய ஒரு ஆயுத தயாரிப்பு இருந்தாரா, இல்லை ஒரு பெரிய நாட்டை எதிர்த்து போராடிட்டு இருந்தாரா? ஒண்ணுமே இல்லை. இது அரசியலே தெரியல, அம்பேத்கரை தெரியல, பெரியாரை தெரியல, மார்க்ஸை தெரியல, பிரபாகரனை தெரியல, யாரையுமே தெரியல. அவருக்கு தெரிஞ்சது பூரா காந்தி, நோட்டு இருப்பார்ல காந்தி, அவரு தான் தெரியுது. 500 கோடி ரூபாய் வாங்கி 2 படத்துக்கு 1000 கோடி ரூபாய் வாங்கி பதுக்கணும். அதை தாண்டி எந்த அரசியலும் இருப்பதாக அவர்கிட்ட தெரியல. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வர போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கும்போது அவர் வரமாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. 50% வந்துட்டு வருவாரு அப்படின்னு சொன்னாலும் 50% அவர் வரமாட்டாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவர் கழகத்தோட பேரையும் வந்து சொல்லிட்டாரு, டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் காணா போயிருவாருன்னு அடுத்த ஒரு விஷயத்த கொண்டு வரோம். இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் இதுவுமே அவர் வந்து ஒரு சிஎம் போஸ்ட்டுக்கு வந்துட்டாருன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல அவர் முதல் 2 வருஷம் அரசியலுக்கு கழிச்சு வருவாரா இல்ல தப்பிச்சு ஓடிடுவாரான்னு தெரியல. அதுதான் சார் கேக்குறேன். வரவே மாட்டார். 2 வருஷம் தள்ளி போடுறத இன்னும் 2 வருஷம் தள்ளி போடுவதற்கு தான். காலம் தாழ்த்துவதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, காணாமல் போவதற்கு தான். 2 வருஷம் கழிச்சு வராமையும் போகலாம், வரவும் செய்யலாம். அதிக மார்க்கு வராம போறதுக்கு தான். ஏன்னா 2 வருஷம் இழுக்கிறதே வராம போறதுக்கு தான். ரஜினி என்ன பண்ணாரு? 50 வருஷம் என்ன பண்ணாரு? வந்துருவேன், நாளைக்கு வந்துருவேன், லேட்டா வருவேன், லேட்டஸ்டா வருவேன், இமயமலைக்கு போறேன், கடைசியா போய் யோகி ஆயுதாங்க நீட்டி விழுந்துட்டார். இதுதான் இவர் குட்டி ரஜினி. அவர் பெரிய ரஜினி, இவர் குட்டி ரஜினி. இன்னும் படம் எடுத்துட்டு தான் இருக்காரு. ஜெயிலர் படம் நீங்க 100 கோடி வசூல் ஆகிட்டு தான் இருக்கு. அரசியல் வர்றேன் எப்போ வருவது? எம்ஜிஆர் அப்படி சொல்லவே இல்லை. அரசியல் சினிமாவுக்கு வரும்போது அரசியல் கொண்டார்.
அதனாலதான் மக்கள் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள். விஜய்கிட்ட அந்த எந்த பழக்கம் இருப்பதாக தெரியவில்லை. ஓகே சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கமா இருந்தாலும் கூட 2026 தேர்தல் வந்து தமிழகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இல்லை, எந்த மாற்றம் ஏற்படுத்தாது. 2020 எடப்பாடி முதலமைச்சர் ஆவார், அவ்வளவுதான். எடப்பாடின்றது நீங்க அதிமுக வாக்கு வங்கி முழுக்க திமுக அதிருப்தியாளர்கள் பூரா அதிமுக ஓட்டு போடுவாங்க. திமுக மீது அதிருப்தி ஆக ஆக அதிமுகவை எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும். இதுதான் திமுக அதிமுக அரசியல். ஓகே சார். திமுக வெறுப்புனா அதிமுக ஓட்டு போடுவோம், அதிமுக வெறுப்புனா திமுக ஓட்டு போடுவோம். அது ஓகே. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய ஆளுமை டிஎம்கேல ஏடிஎம்கேல இருக்கும்போது டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு பிரச்சனை வந்தது. பட் இப்ப ஏடிஎம்கேன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை அங்க கிடையாது. இப்போ சீமான் அதே ஆப்போசிட்ல நம்ம சீமான் இருந்தா ஏன் சீமான் வந்துட்டு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். இல்ல, சீமான் கட்சி ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆச்சு. ஒரு எம்எல்ஏ கூட சுயேட்சையா கூட ஜெயிக்க முடியல. நல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காரு. இல்ல, அவர் எதிர்க்கட்சின்னு எப்படி சொல்ல? இவங்க 2 பேருக்குமான ஒரு 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 நல்ல ஒரு காம்படிட்டரா இருக்காரு அப்படின்னா அது நம்ம சீமான சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அவரோட டாக்கா இருக்கட்டும், மத்தவங்களை குற்றச்சாட்டுறதா இருக்கட்டும், அவர் எடுத்து முன்வைக்கிற கருத்தா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு கருத்தா தான் இருக்கும். இல்ல, சீமா விஜயலட்சுமி கூட்டிட்டு வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கதை முடிஞ்சு போச்சு. ஒரு தலைவனுக்கான தகுதியாது? விஜயலட்சுமிக்கு ஒரு வீடு வாங்கி ஒரு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண முடியல. உன்னுடைய முன்னாள் மனைவி, உன்னோடு வாழ்ந்தவள், அப்போ ஒரு உன்னோடு வாழ்ந்த உன்னுடைய மனைவிய திருமணம் பண்ணாமே வாழ்ந்திருக்கீங்க. அவளை நீங்க ஒரு பாதுகாப்பா, அவ வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, சினிமா கேரியரும் போச்சு, உன்னால எல்லா தெருவுக்கு வந்துட்டா. அவளையே காப்பாற்ற முடியாத சீமா வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கட்சிக்காரன் பூரா கூட்டிட்டு மனு கொடுக்க போற. ஒரு தலைவனுக்கான அழகாது? தலைவன் எப்படி இருக்கணும்? போராட்ட களத்தில் இருக்கணும். ஜீவாவை ஒரு ஒரு பெண்ணு வந்து உங்க மாதிரி ஒரு பெண் வந்து பார்க்க வருது. ஜீவா கேட்குறாரு, யாருமானின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு அழுகுது. அப்போதான் சொல்லுது, தன்னுடைய அம்மா பேரை சொல்லி எங்க அம்மா பேரு அந்த பேரை சொல்லுது. அப்பதான் ஒரு திடுக்கிட்டு தன்னுடைய மகளை பார்க்கிறார். ஏன்னா குழந்தை பிறந்திருந்தப்ப பார்த்தது தலைமறைவு வாழ்க்கை. பல ஆண்டு காலம் தலைமறைவு, போலீஸுக்கு பயந்து. அப்போ அவரு தலைவர். இப்படியெல்லாம் வாழ்ந்தவன் இந்த மண்ணில் இருக்கானா இல்லையா? கண்டிப்பா. அப்போ சீமானும் இந்த மண்ணில் இருக்கார். அப்போ யாரு தலைவன்? தலைவங்கிற மாசு மறுவற்றவனா இருக்கும். காமராஜை போல ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா? கக்கனை குற்றம் சொல்ல முடியுமா? பெரியாரை குற்றம் சொல்ல முடியுமா? ஜீவாவை சொல்ல முடியுமா? நல்லகண்ணை சொல்ல முடியுமா? அவன் தான் தலைவன். வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பஞ்சாயத்து பண்ணவனா தலைவன்? எப்போ திருப்பி விஜயலட்சுமி வருதுன்னு தெரியல. இப்போ அமைதியா இருக்கு அந்த அம்மா. திருப்பி என்ன டேப்போட வந்துடும் அந்த அம்மா. இதுதான்டா தமிழ்நாட்டு அரசியல். ஓகே சார். இப்போ நிறைய கருத்துக்களை எங்க கூட நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்க, தமிழகமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும், கக்கன் நிறைய அரசியல்வாதிகள் நீங்க சொன்ன மாதிரி ராஜு இவங்க மாதிரியான அரசியல்வாதிகள் திரும்பி வந்தாலும் கூட நம்ம ஆளுங்க ஓட்டு போடுறதுக்கு காசு கேட்கறது நிறுத்துவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை உங்க கூட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு இந்த பதிவை இதோட முடிக்கிறதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.